ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஜூலை மாதத்துக்குண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும், திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட மே மாதத்துக்குண்டான 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும் சேம் டைம் ஓப்பன் பண்ணுறாங்க. திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஜூலை மாதத்துக்குண்டான தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணதில் லக்கி டிப், ஆர்ஜித சேவா, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட், வர்ச்சுவல் சேவாக்குண்டான தரிசனம் கூட நிறைய நாட்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கு எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வர்ச்சுவல் சேவாக்குண்டான ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமமோட டிக்கெட் தர்ஷனம் மூணுமே புக்கிங் பொறுத்த மட்டிலும் வேறு. ஆனால் தரிசனம் பொறுத்த மட்டிலும் 300 ரூபாய் தரிசனம் க்யூவில் தான் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க, திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும். ஸோ நீங்கள் வர்ச்சுவல் சேவாவோடையோ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கூடயோ இல்லை வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோட கம்பேர் பண்ண வேண்டாம். சேம் ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரில் வேறு தரிசன டிக்கெட் புக் பண்ணதில் நீங்கள் மறுபடியும் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனால் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ரீசெண்டாக நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்க 30 நாளுக்கு கம்மியாக அப்படின்னா மறுபடியும் புக் ஆகாது. ஏன்னா ஒரு தடவை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர் மூணுத்துக்குமே 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எங்கேயும் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ஸ்டாஃப் கேட்டால் நம்ம காமிக்கணும். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட், டிஷர்ட், ஷர்ட், குர்தா பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா, சாரி போட்டுக்கலாம். தரிசனத்துக்கு போகிறப்போ க்யூலையே லக்கேஜ் கவுண்டருக்கும் மொபைல் டெபாசிட் கவுண்டருக்கும் நம்ம கொடுக்கணுன்னா அங்கே கொடுத்துக்கலாம். என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஏடிசி சர்க்கிளுக்கு வெளியில் செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. இருந்தாலும் ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் கிட்டே இருக்கிற செப்பல் ஸ்டாண்டு கிட்ட செப்பலை விட்டுட்டிங்கன்னா தரிசனம் முடிச்சுட்டு ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லையா உங்கள் செப்பலை ஒரு கவரில் சுற்றி உங்கள் பேக்லேயே வச்சு கூட நீங்கள் லக்கேஜ் கவுண்டரில் கொடுக்கலாம். தரிசன க்யூவில் என்னென்ன அனுமதிப்பாங்க, அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றின வீடியோ தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக போகிறவங்க செக் பண்ணி பாருங்கள். 9:58க்கு டிடிடியோட ஆப்பும் லாகின் செய்து, அதாவது முதலே லாகின் செய்து வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சில டைம் லேட் ஆகும். ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inல மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்து 9:58க்கு ரெடியாக இருக்கோங்க. ஒரே மொபைல் நம்பரில் கூட நீங்கள் போர்ட்டல் அண்ட் ஆப்பில் லாகின் செய்யலாம். ஒரு மொபைல் நம்பர்லேருந்து அட் அ டைம் 6 தரிசன டிக்கெட் 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப் புக்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா போர்ட்டல்லேருந்து ஒரு மொபைல் நம்பரில் லாகின் செய்து ஒரு 6 டிக்கெட், இன்னொரு மொபைல் நம்பரில் கூகுள் க்ரோம்லேருந்து லாகின் செய்து ஒரு 6 டிக்கெட், ஒரு மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் இன்னொரு மொபைல் நம்பரில் வேறு ஒரு மொபைல் நம்பரில் லாகின் செய்து அதில் ஒரு 6 டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் உங்கள் மொபைல்லையே இவ்வளோ டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். நிறைய டிக்கெட்ஸ் போடுறவங்க அவங்கவுங்களோட ஆதார், ஏஜ், மேலா ஃபீமேலா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து முதலையே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இருக்கும். இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அம்மவாரி கோயிலுக்கு ரெண்டும் கூட நீங்கள் சேம் டைமில் புக் பண்ணிக்கலாம். ஜூலை மாதத்துக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும், மே மாதத்துக்கு 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும். இது உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும், பத்மாவதி கோயிலோடது. பட் இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் இப்போதைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கரெக்டாக 10 மணிக்கு கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் எதில் கம்மியாக போகுதுன்னு பாருங்கள். அது கம்மியாக போகிறதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க, கேட்ச் மெமரி எல்லாம் கிளியர் பண்ணி. ஸோ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டேட்ஸ் அவைலபிளாக காமிக்கும். எல்லா நாட்களுக்கும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டேட் சூஸ் பண்ணுறப்போ கூட அடுத்த மாதத்துக்கு மறுபடியும் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை ஜூன் மாதத்துக்கே இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இல்லை வேறு ஏதாவது தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா அக்காமடேஷன் கூட 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த டேட்லாம் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜூன் மாதத்துக்கு ஒரு தரிசன டிக்கெட் போட்டு அக்காமடேஷனும் புக் பண்ணியிருக்கிறேன்.
அதே டேட்டில் தான் ஜூலை மாதத்துக்கு அங்கப்பிரதட்சணம் போடலான்னு நினச்சேன். ஆனால் அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. ஏன்னா 30 டேஸ்க்கு கரெக்டாக 30 டேஸ் முடிகிற மாதிரி. அந்த ஒரே ரீசனுக்காக எனக்கு பிடிச்ச அந்த டேட்டில் போடாமல் அங்கப்பிரதட்சணம் ஒரு வாரம் தள்ளி போட்டுக்கிட்டேன் அக்காமடேஷனுக்காக. ஸோ அந்த மாதிரி நீங்களும் முதலே கேல்குலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அக்காமடேஷன் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு கிளாஷ் ஆகாமல் இருக்கும். 10 மணிக்கு ஆப்பில் ஷியோராக வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவைலபிலிட்டி காமிச்சிரும். போர்ட்டலில் காமிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் காமிக்க மாட்டேங்குதுங்கிறவங்க பேசாமல் ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் போர்ட்டலில் ட்ரை பண்ணுறப்போ இப்போது ஸ்பெஷல் இன்டிதேஷன் டிக்கெட் இந்த மாதிரி ப்ளூவில் தான் இருக்குது, இல்லை 10 மணிக்கு ஓப்பன் ஆகுங்கிற பாப்அப் தான் வருது அப்படின்னா ஜஸ்ட்டு பேக் போயிட்டு மறுபடியும் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதே ஸ்பெஷல் இன்டிதேஷன் டிக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும், அவைலபிலிட்டி உங்களுக்கு காமிக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸ், அதாவது இந்த டிக்கெட் அங்கப்பிரதட்சணம் அளவுக்கு சீக்கிரமாக தீராது, வர்ச்சுவல் சேவா அளவுக்கு மெல்லமாகவும் தீராது. மேக்ஸிமம் 1 ஹவர்க்குள்ளார ஃபுல் ஆகும். உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடச்சா போதும் அப்படின்னா மந்த் எண்டு வீக் டேஸாக, ஜென்ரலாக வீக் டேஸில் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். வீக் டேஸ், பௌர்ணமி கருட சேவா இருக்கிறதுனால அன்னைக்கு, ஏகாதசி, திருவோணம், அணிவார ஆஸ்தானம், இந்த மாதிரி ஈவன் நேத்திர தரிசனம் டே கூட சீக்கிரமாக புக் ஆகிடுது இப்போலாம். உங்களுக்கு என்னைக்காச்சும் கிடச்சா போதும் அப்படின்னா இந்த டேட்லாம் விட்டுருங்க, மீதி நாளில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ டேட் கிளிக் பண்ணோன்னே ஸ்லாட் வரும். அதை ஃபஸ்ட்டு எத்தனை டிக்கெட் வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் 6 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லாட் இருக்கிறப்போ ஓரளவுக்கு 100 டிக்கெட்ஸுக்கு மேலே இருக்கிற ஸ்லாட்டாக சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிங்கிற இஷ்யூ வராது. சில டைம் 600 1000 டிக்கெட்ஸ் இருப்ப கூட அந்த இஷ்யூ வருது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஒரே ஸ்லாட்டில் ட்ரை பண்ணுறப்போ இந்த இஷ்யூ வரும். ஒன்று ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்பயும் அதே ப்ராப்ளம் தான் வருதுன்னா அந்த ஸ்லாட்டை விட்டுட்டு வேறு ஸ்லாட்டுக்கு போங்க, இல்லைன்னா அந்த டேட்டை விட்டுட்டு வேறு டேட்டுக்கு புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 மணிலேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 2 மணி ஸ்லாட்டுக்கு 11:30 மணிலேருந்து விடுவாங்க. இப்போது உங்களோட ஸ்லாட் படி வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. க்ரௌடு பொறுத்து சில டைம் ஸ்லாட் பார்க்காம கூட அனுமதிப்பாங்க. அதை அப்பப்போ நீங்கள் போகிறப்போ செக் பண்ணிக்கோங்க. டிடிடியிலோ இல்லை நம்ம சேனல்லையோ ஸ்லாட் படி விடுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக 2 மணி ஸ்லாட் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா 11:30 மணிக்கு மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேட் வழியாக அனுமதிப்பாங்க. 1 மணி போல் ஏடிசி சர்க்கிள் வழியாக அனுமதிக்கிறாங்க. இப்போ நீங்கள் 2 மணி ஸ்லாட் போட்டிங்க, ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால உங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்னா அந்த டிக்கெட் நைட்டு 10:30 மணி வரைக்கும் நீங்கள் என்டர் ஆகலாம் வச்சுக்கிட்டு, வேலிடு அனுமதிப்பாங்க. 2 மணி ஸ்லாட் போட்டு நீங்கள் நைட்டு 10 மணிக்கு கூட ஏதாவது ஒரு ரீசன் இருக்குது உங்களுக்கு வேலிடு அப்படின்னா அன்றைக்கு 10-10:30க்குள்ளார நம்ம என்டர் ஆகி தரிசனம் பார்த்துக்கலாம். இப்போது 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு 6 போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ரீசனில் 4 தான் கிடைக்கிது, 2 பேருக்கு கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னா டக்குன்னு வர்ச்சுவல் சேவாவில் அந்த டேட்டுக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா பேசாமல் அதை புக் பண்ணிக்கோங்க. தரிசனம் எல்லாம் ஒன்றா போய்க்கலாம். இல்லை வர்ச்சுவல் சேவாலேயும் அந்த டேட்டுக்கு தீர்ந்துருச்சு, வேறு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா ஜூலை மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஜூன் 25 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கீழ் திருப்பதியில் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாமி தரிசனம் பார்க்க போகலாம். 300 ரூபாய் தரிசனம் கியூ வழியாக. ஸோ ஸ்லாட் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இங்கே பில்கிரம் டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக தப்பில்லாமல் சீக்கிரமாக நம்ம புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அந்த கிளிப்போர்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். செக் பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வர்ச்சுவல் சேவாவில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சேவா டிக்கெட் பேமெண்ட் வரைக்கும் போங்க, பே பண்ண வேண்டாம். பேமெண்ட் வரைக்கும் போய் எப்படி ஒர்க் ஆகுது அந்த கிளிப்போர்ட் மெத்தட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இல்லை செட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு 2மே செட் ஆகலை அப்படின்னா யாரோட ஆதார்லாம் வச்சு நீங்கள் புக் பண்ண போகிறீங்களோ, இப்போ 6 டிக்கெட் போட போகிறீங்கன்னா 6 பேரோட ஆதாரும் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கணும். அந்த 6 பேரோட டீட்டெயில்ஸ் முதலையே எடுத்து நீட்டாக நேம், ஏஜு, மேல் ஃபீமேல், ஆதார் நம்பர் எல்லாம் போட்டுட்டு புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. யூபிஐ ஈஸியாக புக் ஆகும். இல்லை நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக்கெட் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தட் நமக்கு ரீஃபண்ட் ஆகாது. ஒரே ஒரு டிக்கெட் தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. ஜூலை 1ஆம் தேதிக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் போட போகிறீங்கன்னா ஜூன் 30 ஆக்சுவலாக 2 நாளைக்கு அக்காமடேஷன் காமிக்கும். மொதல் நாளுக்கும் அன்னைக்கும் தரிசனம் புக் பண்ண அன்னைக்கும். ஜூன் 30க்கு திருமலாக்கு அக்காமடேஷன் காமிக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் திருப்பதிக்கு காமிக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்.
சிலர் காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார்லாம் 30 நாளுக்கு கம்மியாக இந்த டிக்கெட் புக் ஆகாமல் இருக்குதான்னு மட்டும் பார்த்தா போதும். வேறு எந்த டிக்கெட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம். அடுத்து வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகிறதுக்கு என்ன செய்யணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. லைக் ஆப், மொபைல், இல்லை உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குது, இன்னொரு நம்பர் இருக்குது, நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதில் கூட ட்ரை பண்ணுங்கள். கம்மி வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைமில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதிகம் டிக்கெட்ஸ் இருக்கிற ஸ்லாட்டை சூஸ் பண்ணிங்கன்னா திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வராது. வேறு ஏதாவது அன்னோன் இஷ்யூ வருது அப்படின்னா ஸ்லாட் மாற்றியோ, டேட் மாற்றியோ, ப்ரௌசர் மாற்றியோ ட்ரை பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ கிளிப்போர்ட் மெத்தடில் கொடுத்துட்டு பேமெண்ட்டு யூபிஐ ஜென்ரலாக எனக்கு ஒரு இஷ்யூ வராமல் ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. கருட பஞ்சமி இருக்குது, விசேஷமான நாள், பௌர்ணமி கருட சேவை இருக்குது. ஸோ என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஜூலை மாதம் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். போர்ட்டலில் ட்ரை பண்ணுறப்போ அவைலபிலிட்டி காமிக்கவே ஆக்சுவலாக 2-3 மினிட்ஸில் காமிக்கும். ஆனால் அந்த டிலேக்குள்ளார ஃபுல் ஆகிடுமே அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்பில் புக்கிங் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஆப்லலாம் ட்ரை பண்ணுறப்போ பேமெண்ட்டில் அதில் குறிப்பாக யூபிஐயில் ட்ரை பண்ணுறப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பொதுவாக 300 ரூபா தரிசனம் நீங்கள் புக் பண்ணுற அந்த டேட்டு பொறுத்து, நீங்கள் என்டர் ஆகிற அந்த டைம் பொறுத்து 2.5 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் அதிகபட்சம் 4 to 5 மணி நேரம் ஆகும். லன்ச் டைம் எல்லாம் போகிறோம் அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் சாப்பாடு கொடுக்குறாங்க, லைக் சாம்பார் சாதம், பொங்கல் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் டேட் அண்ட் டைம் ஸ்லாட் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு என்டர் ஆகிற டைமும் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு லாங் வெயிட்டிங் டைம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது புக்கிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அக்காமடேஷன் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, ரூமும் புக் பண்ணிட்டீங்கன்னா திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள் பற்றி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் புக் பண்ண ஒரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு என்கரேஜ்மெண்ட் ஆகும். இந்த வீடியோ மற்ற பக்தர்களுக்கு போய் ரீச் ஆகிறப்போ அவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.